சில மருந்துகளை எழுதி தரேன், கரெக்டா சாப்பிடுங்க. டெஸ்ட்ல சில வேரியேஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் உடம்ப பாத்துங்க. இனிமே என்ன வேரியேஷன்ஸ் இருந்து என்ன பண்ண போகுது டாக்டர்? என்ன நடக்குதோ நடக்கட்டும். சரி, செக்க மத்தியானம் அனுப்பிடுறேன். நோ ப்ராப்ளம் சார், மெதுவா அனுப்புங்க. பட் உங்க உடம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துங்க. டெய்லி வாக்கிங் போயிட்டு இருக்கேன், யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஐ எம் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு மட்டும் இல்ல, வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு கூட. இது எங்க டியூட்டி சார். தேங்க்யூ டாக்டர். வரேன். வாங்க. ஹலோ, என்ன காலையிலேயே ஹாஸ்பிட்டல் பக்கம்? ஒன்னும் இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. இன்னைக்கு ஹோல் டே நான் பிஸியா இருப்பேன், அதனால மார்னிங் ஜாகிங் போகும்போது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி சரி. என்ன நீங்க காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு? அது உலகத்திலேயே யாருக்குமே வரக்கூடாத வியாதி எனக்கு வந்திருக்கு. அதான் கேன்சர். என்னங்க? ஹலோ, என்ன ஷாக் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். டெய்லி ஈவினிங் லாஃபிங் தெரப்பிக்கு வேற போகணும். அப்படியா? டேக் கேர். ஓகே. உலகத்திலேயே யாருக்குமே வரக்கூடாத வியாதி எனக்கு வந்திருக்கு. அதான் கேன்சர். சொல்லுங்க மிஸ்டர் கனி, ஏதோ பர்சனலா பார்த்து என் கூட பேசணும்னு சொன்னீங்களாமே. சார், கோவிந்தன் நான் ஃபாலோ பண்ணது உண்மை. அதே மாதிரி அவனை நான் ஜெயிலில் போய் பார்த்தது உண்மை. நான் எதையும் உங்ககிட்ட மறைக்கல. அப்படி நான் மறைக்க வேண்டிய அவசியம் இருந்திருந்தா விசிட்டர்ஸ் ரெக்கார்ட்ல நான் சைன் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு கன்விக்டட் மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் நீங்க ஏன் ஜெயில போய் பார்க்கணும்? சார், அதுல ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? அவனை கொலை பண்ண தூண்டது யாரு, அவன் கொலை பண்ணுனானா இல்லையா, இதெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்காகத்தான் நான் அவனை ஃபாலோ பண்ணேன். Now look here, Mr. Gali. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு மர்டர் கேஸ் கன்விக்டட் அக்யூஸ்ட நீங்க ஜெயில போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அதோடு இல்லாம அவன் ஊருக்கு போய் அவன் ஒய்ஃபை பார்த்து பணம் கொடுத்துருக்கீங்க. இதுல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற விதம் தான் சார் இது. அது மட்டும் இல்லாம மரண தண்டனை கைதியோ இல்ல ஆயுள் தண்டனை கைதியா இருந்தா கூட அவங்கள நல்ல விஷயத்துக்காக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கிறோம். அதுக்கான ஆதாரம் சரித்திரம் இருக்கு சார். அப்போ நீங்க பண்ணது நியாயம்னு சொல்றீங்க? நியாயம்னு சொல்லல சார், ஆனா தப்பு இல்லைன்னு சொல்றேன். அப்படியா? சொல்லிவேல், முடிச்சாச்சா? சரி, கொண்டாங்க. மிஸ்டர் கனி, உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர். சார், நான் கொடுத்த விளக்கம் அது உங்க திருப்திக்காக. இந்தாங்க, வாங்கிக்கோங்க மிஸ்டர் கனி. இதில் சைன் பண்ணுங்க. மார்னிங் சார். என்ன கனி, உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா சார், இப்பதான் கொடுத்தாங்க. சரி, இனிமே என்ன பண்ண போறீங்க? ரொம்ப பரிதாபப்படுறீங்க. கோவிந்தனை நான் ஜெயில போய் பார்த்ததுக்கு தான் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர். கோவிந்தனை நான் மட்டுமா ஜெயில போய் பார்த்தேன்? நீங்களும் தான். அடுத்த சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு தான் இருக்கும். நான் வரேன் சார்.
நமக்கும் இந்த கதை தானா? அந்த சீனிவாசன் கிட்ட சொல்லிட்டு எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருப்போம். தம்பி போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. டெய்லி சீட்டு காலண்டர் இருக்கா? அதோ இருக்கே. ராகு காலம் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும். ஏங்க நல்ல நேரத்தை பத்தி கேட்பாங்க, நீங்க ராகு காலத்தை பத்தி கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு முக்கியமான ஆளுகிட்ட பேசணும். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், அதான் ராகு காலத்தை பத்தி கேக்குறேன். 1 to 3 ராகு காலம். அப்படிங்களா? இப்ப டைம் என்ன? 2 மணி. அப்படியா? ரொம்ப கொழுத்த ராகு காலம். நான் போய் போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னடா கந்து வட்டியே, பயமெல்லாம் போயிடுச்சா? போலீஸ் பயமெல்லாம் இல்லையா? போன நீயே எடுக்கிற? டே அயோக்கி பையல ராஸ்கல் கோவிந்தா, எங்க இருந்து பேசுற? போனுக்கு பக்கத்து இருந்துலா முட்டாள். டே மாமனே, நீ மாத்திரம் என் கையில மாட்டினா தானே? டேய், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்ல, போலீஸ் கேள்விப்பட்டுல அதிகமா இருக்கு. ஏன்னா டே, ஊரெல்லாம் தெருவெல்லாம் போஸ்ட் ஓட்டி உன்னை பிடிக்க முடியலையாடா? அதான்டா கோவிந்தன். டே கந்துவட்டி, எனக்கு சுத்தி சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுடா. இந்தியாவுடைய கிளைமேட்டே ஒத்து வரலடா. நீ என்ன பண்றனாக்கா, எனக்கு கூடிய சீக்கிரம் பாஸ்போர்ட் எடுத்து தர. ஏன்னா நான் வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுறேன். ஏன்டா அடிமுட்டாள்தனமா பேசுற? பாஸ்போர்ட் எடுக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் நினைச்சா அது முடியாதா? வேற என்ன வேணாலும் கேள்றேன், நான் தரேன். அப்போ உயிரை என்னது? முடியாதுல்ல? டேய் கந்துவட்டி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தர. அப்படி இல்ல உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? அடுத்த முறை போன் பண்றப்போ பாஸ்போர்ட் ரெடின்னு என்கிட்ட கொடுக்குறேன். ஜாக்கிரதை. பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் வேணுங்கிறானே இந்த கோவிந்த. எனக்கே தண்ணி காமிக்கிறாங்க. நீங்க சஸ்பெண்ட் ஆயிட்டீங்க, நான் வேதனையில இருக்கேன். நீங்க என்னமோ சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. ஒன்ன நினைச்சு சிரிக்கல சமீரா, உன்ன மாதிரி இருக்கிற ஒட்டுமொத்த பொம்பளையில நினைச்சு சிரிச்சேன். தான் கட்டின புருஷன் கை நிறைய சம்பாதிக்கணும், ஊருக்குள்ள பேரும் புகழும் இருக்கணும், அதுக்காக முன்ன பின்ன இருக்கலாம்னு நினைக்கிறீங்களே? உங்க நேர்மை மளிகை கடைக்கும் பால் கடைக்குமே சரியா போகுது. அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ், காய்கறி வாங்க, பசங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கறதுக்குலாம் எங்கங்க போறது? சரி, உங்க பேச்சுப்படியே வருவோம். நேர்மை நேர்மை நடந்தீங்களே, என்ன கொடுத்தாங்க? சஸ்பெண்ட் ஆர்டர் தானே? சமீரா, உண்மைக்கு சில நேரம் சோதனைகள் வரும். நீ நினைக்கிற மாதிரி மாச சம்பளம் வாங்குறது மட்டும் இல்ல போலீஸ்காரன் வேலை. அதையும் தாண்டி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான கடமை இருக்கு, புரிஞ்சுக்க. என்ன கடமையோ? பொல்லாத கடமை. உங்களை மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்க எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க? நீங்களும் இருக்கீங்களே, எனக்கு வந்து புத்திமதி சொல்லிக்கிட்டு. சமீரா, என்னது? வாங்க அர்ஜுன், வாங்க மேடம். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. உங்க கணவரோட அருமை உங்களுக்கு புரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவரை மாதிரி நல்லவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்மையா சம்பாதிச்சாதான் நிம்மதியா தூங்க முடியும். வேற மாதிரி சம்பாதிச்சா பணம் தான் இருக்கும், மத்த சந்தோஷம் எல்லாம் போயிடும். இது பாருங்க, அவர் கிடைச்சது சஸ்பென்ஷன் தான், டிஸ்மிஸ் ஆர்டர் இல்ல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவரை புரிஞ்சுக்கிட்டு இதோட பெரிய பதவியில் அவர் உட்கார வைப்பாங்க. கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எங்க கிட்ட கேளுங்க. நாங்க ஒரு சகோதர குடும்பத்துக்கு சேர மாதிரி செய்றோம். மேடம், வீடு தேடி வந்த உங்களை சமீரா போய் காஃபி எடுத்துட்டு வா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வாங்க. அப்படி நாங்க உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க மனசு தளர்ந்துடாதீங்க. இல்ல மேடம்,
என் சிந்தனை பூரா கோவிந்த மேலதான். நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணமே அந்த கோவிந்தன் தான். அவனை பிடிச்சாதான் எனக்கு நிம்மதி. நிச்சயமா நீங்க பிடிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். அர்ஜுன், என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஐயோ என்ன இது, நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேன், வாங்க. வா நாராயணா. வணக்கம் என்ன ஐயா. பெரிய பேக்கெட்டை கொண்டு வந்திருக்க? யாராவது உதவி கூட்ட கூடாது? பரவாயில்லங்க ஐயா, நீங்க புதுசா ஆரம்பிக்க போற கால் சென்டர் பத்திரிக்கைய நான் தூக்குறது கொடுத்து ஓ, வச்சிருக்கேன். அடடே, பத்திரிகையில வந்தாச்சா? ஆமாமா, இதோ பத்திரிக்கை இருக்கு, இந்தாங்க பாருங்க. அவர்கிட்ட கொடு. இந்தாங்க ஐயா. என்னங்க, என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுமில்ல ராஜி. 30 வருஷத்துக்கு முன்னால நான் முதல் கம்பெனி ஆரம்பிச்சேனே, அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. வருஷம் தானே 30 போயிருக்கு. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் புதுசு புதுசா கம்பெனி ஆரம்பிக்க தான் போறீங்க. உண்மைதான் ஐயா, உங்க கம்பெனில என் மகனும் வேலை பார்க்கணும். நாராயணா, இந்த இன்விடேஷன் யாருக்கெல்லாம் போனோம்னு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். சாந்தி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கா. கார்த்திக் எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். சரிங்க முதலாளி. முதல் இன்விடேஷன் யாருக்கு போக போகுது தெரியுமா? யாருக்குங்க? எப்பெல்லாம் என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்ததோ அப்பெல்லாம் வெளிச்சம் தந்த என் குலவளுக்கு ராஜேஸ்வரிக்கு. இந்த கட்டுல இருக்கிற பத்திரிகை தான் நீங்க. மேல சுத்தி இருக்கிற பேப்பர் தாங்கண்ணா. உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க வளர்றீங்க. முதல் பத்திரிகை எனக்கு தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா முதல் பத்திரிகையை நம்ம கோயில்ல தாங்க வச்சு கும்பிடணும். நாராயணா, அம்மா. சாந்தி, மதன், ரோஹிணி நாளைக்கு எல்லாரும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வர சொல்லிடு. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. வரங்க ஐயா. ரைட்டுப்பா. என்னங்க, என் முடிவு சரிதானே? உன் முடிவு என்னைக்குமா தப்பா இருக்கு? என்னம்மா இது, எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருக்க? இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பண்ணணும். என்னது? பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதை ஏன் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க? இதுல ஒரு 48,000 and add ஒரு பேமெண்ட் செக் கொடுத்துருக்கீங்க. 48,000 and add? எந்த பேர்ல யாருக்கு கொடுத்துருக்கேன்? கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கு. கேன்சர் இன்ஸ்டிடியூட்கா? அதான் கிளப் மீட்டிங்க்கு போனேனே. என்னைக்கு? அதாம்மா அன்னைக்கு நீ காஞ்சிபுரம் போனியே, அன்னைக்குதான். என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. நீ என்ன கேட்டியா? இல்லம்மா, ஏதோ மறந்துட்டேன். இது என்ன பெரிய விஷயமா உங்ககிட்ட சொல்றதுக்கு? சரிப்பா, மீட்டிங் போனதுக்கு எதுக்கு 48,000 கொடுத்துருக்கீங்க? என்னம்மா நீ, ஏதோ டொனேஷன் கேட்டாங்க, கொடுத்தேன். என்னப்பா நீங்க, டொனேஷன்னா 20,000 இல்ல 40,000 ரவுண்டா கொடுப்பாங்க. நீங்க என்னன்னா 48,000 and add கொடுத்துருக்கீங்க. ஆமாமா, டொனேஷன்னா ரவுண்டா தான் கொடுப்பாங்க. அன்னைக்கு மீட்டிங்ல கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். பட் செக் கொடுக்குற அன்னைக்கு வந்து, இன்னைக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியாம அவஸ்தைப்படுறாரு, அந்த பில் நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. பில் எவ்வளவுன்னு பார்த்தா 48,000 and add இருந்தது, கொடுத்துட்டேம்மா. அவ்வளவுதான். தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? சாரிப்பா, ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் தான்.
எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லிடுவீங்க. இந்த கேன்சர் விஷயத்தை பத்தி சொல்லாம விட்டுட்டீங்களேன்னு தான் கேட்டேன். அதான் இப்ப சொல்லிட்டேனேம்மா. கேன்சர் பில். சரிப்பா, நான் கிளம்புறேன். நீங்க? நானும் போக வேண்டியதுதான். ஆனா ஒரே ஒரு வேலை பேலன்ஸ் இருக்குமா? என்னப்பா? அது உன் கல்யாணம் தாம்மா. போங்கப்பா. போறேனம்மா. ஏயா, உன் செல்போனை எதுக்கு ஆஃப் பண்ற? ஆஃப் பண்ண போறேன்னா எதுக்கு செல்போன் வச்சுக்கிற? முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன் சார். அப்படி என்னையா அது முக்கியமான மீட்டிங்? ஜாயின்ட் கமிஷனர் மீட்டிங்ல இருந்தேன். அந்த கனியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். எதுக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் கனி தப்பிச்சு போன கைதி கோவிந்தனை போய் ஜெயில பார்த்த விஷயம் ஜேசிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நீ கூட தான் போய் பார்த்த. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? சார் என்ன சார், என்ன சஸ்பெண்ட் பண்ணுமா? யோ, அப்படி சொல்லையா நானு. உங்க டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த அழகுல இருக்குன்னு சொல்ல வந்தேன். தட்ஸ் ஆல். சார், உங்க மகன் உங்க கூட இல்லையே, இப்ப உங்க பிசினஸ்லாம் யார் சார் பாத்துக்கிறது? அதை ஏன்பா கேக்குற? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. சார் கவலையப்படாதீங்க சார், உங்க பிசினஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நம்பிக்கையா இருப்பேன் சார். என்னையா வளர்ற நீயா? உனக்கு தான் வேலை இருக்க. கூடிய சீக்கிரம் அந்த வேலையும் இல்லாம போயிடும் நினைக்கிறேன் சார். என்னையா சொல்ற? சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு போகும்போது இன்ஸ்பெக்டர் கனி நீங்களும் தான் கைதி கோவிந்தனை ஜெயில போய் பார்த்திருக்கீங்க. அடுத்த சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு தானு வயித்துல புளிய கரைச்சிட்டு போயிட்டான் சார். உன் கேஸ்ல அப்படி எல்லாம் ஆகாது. ஏன் பயப்படுற? நீ தான் அப்பப்போ டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருப்பல்ல. சார் எல்லாரும் என்ன மாதிரி உங்களை மாதிரி இருந்துருவாங்களா சார்? ஜேசி மாதிரி நல்ல ஆபீசர்களும் இருக்காங்களே சார். இப்ப நான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்க வந்தது 2 விஷயத்துக்காக. நம்பர் 1, கந்து வெட்டிக்காரன் கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு டிபார்ட்மெண்ட்ல தீவிரமா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த கந்து வெட்டிக்காரனோட அபிராமி அம்மாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் கவனம் அவங்க பக்கமும் திரும்பும். எதுக்கும் அந்த அம்மாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்க சொல்லுங்க. நம்பர் 2, சார் கோவிந்தம் போலீஸ்ல மாட்டினானா என்ன சொல்வான்? உங்க வீட்ல இருந்து அந்த 25 லட்சம் ரூபாய் எடுத்தேன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன, போலீஸ் என்கொயரி, இன்கம் டாக்ஸ் ரெய்டு, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை சார் உங்களுக்கு. யோ, என்னையா பயமுறுத்துற? இந்த ஜேசிக்கு வேணா சர்வீஸ் டாக்ஸ் கொடுத்துருவோமே, பேசி பாரு. சார் லஞ்சத்தை பத்தி பேசினா எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டரே வந்துடும் சார். அந்த ஜேசி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். நீங்களே போய் வழிய மாட்டிக்காதீங்க, அப்புறம் எல்லாமே வெளியே வந்துடும். ஜாக்கிரதை. அப்புறம் அதை விட முக்கியமான விஷயம், நாம இனிமே அடிக்கடி சந்திக்கிறதோ இல்ல போன்ல பேசுறதோ வேண்டாம். புரியுதா? கவனமா இருங்க.